குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போகிறதில்ல, ஷார்ட்டாக தான் இருக்கும். டெலகிராம் வர வரைக்கும் மறுபடியும் ஜூன் 22 தான் டெலகிராம் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த இஷ்யூஸ் இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மொத்த இந்தியாவுமே அதுதான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த இஷ்யூ தான், ரைட்? நிறைய பேர் ஆல்டர்னேட் ஐடியாஸ், விபிஎன் யூஸ் பண்ணலாம், ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கொண்டு வரீங்க. அந்த அளவுக்கு அது சேஃபும் இல்லை, ரைட்? ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அது சேஃபும் இல்லை. அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். எல்லாரும் அதை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஜூன் 22 வரைக்கும். ஸோ அதில் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் எஸ்பிஓ ஐடி லாகின் பண்ணிங்கன்னா வெல்கம் பேஜில் ஜாயின் அவர் அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. கூடவே நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவுடைய லிங்க் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நம்ம அஃபிஷியல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த லிங்க்குமே உங்களுக்கு கிடச்சிரும். அஃபிஷியல் யூடியூப் சேனல் உங்களுடைய வெல்கம் பேஜ்லேயே கடைசியில் கொண்டு போனீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க அஃபிஷியல் யூடியூப் சேனல்னு. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அப்டேட்டாக. டெலகிராம் நம்ம எப்படி வேறு மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம வேறு மெத்தடில் ட்ரை பண்ணும்போது எல்லாருக்கும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியாது அந்த இன்ஃபர்மேஷனை, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றது. அது அந்த அளவுக்கு சேஃபும் கிடையாது, பைபாஸ் பண்ணுற ஒர்க் அப்படிங்கிறது. அதனால் அது ரெக்கமெண்ட் பண்ணலை கம்பெனி சைட்லேருந்து. அந்த ஆப்ஷன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்னவோ நம்ம அதை இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம் ஜூன் 22 வரைக்கும். ஜூன் 22க்கு அப்புறம் ரெகுலராக ப்ராப்பராக நம்ம நோட்டீஸ் போர்டில் எப்பயும் போல் அப்டேட்ஸ் பார்க்கலாம். எஸ்பிஓ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் இனிமேல் ஆஃப்டர் ஜூன் 22க்கு அப்புறமும் வாட்ஸ்அப் சேனல்லையும் வரும், ரைட்? ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்து இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். பட் வெப்சைட்டில் வெல்கம் பேஜில் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதை பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் உங்கள் ஐடி லாகின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அந்த சேனலில். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த வீடியோவும் அந்த சேனலில் இருக்கும். இனிமேல் எல்லா அப்டேட்ஸுமே யூடியூப் சேனல்லையும் வரும், ப்ளஸ் அந்த சேனல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் வரும், ப்ளஸ் சோசியல் மீடியா குரூப்லேயும் வரும், ரைட்? ஃபேஸ்புக் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயுமே வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரோ கமிஷன், ஜீரோ டிடக்ஷன், வீக்லி போனஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட்டட். நாளைக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே, இன்றைக்கி இல்லை நாளைக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப் சேனலில், நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அந்த வாட்ஸ்அப் சேனல்லையுமே கிடைக்கும், தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அது நம்ம யூடியூப் சேனலில் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகும், ரைட்? அடுத்தது நியூ ஜாயினர். அதாவது நியூ ஜாயினர் நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ 2026 ஜாயின் பண்ணுறவங்க தான் நியூ ஜாயினர்ஸ். 2025 ஜாயின் பண்ணவங்களும் ஓல்டு மெம்பர்ஸ் தான். அவங்களும் ஓல்டு மெம்பர்ஸ் கணக்கு தான். அதுக்குன்னு ஓல்டு மெம்பர்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்துடாது. ஏன்னா சேல்ஸ் டீம் இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம் இல்லையா, ரைட்? 2025 ஜாயின் பண்ணவங்க வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டட். நான் லாஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அந்த 80% டிடக்ஷன் பண்ணி ஜீரோ பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்ன்றது டியூஸ்டேக்குள்ளே அந்த பெண்டிங் இருக்கிற வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கம்ப்ளீட்டட்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்றோட முடிஞ்சது. 2025 ஜாயின் பண்ணவங்க யாரெல்லாம் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பே அவுட் கிரெடிட்டட். அவங்க மெயில் ஐடிக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டோம். ஒரு பேட்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
அப்ளியேட் வாலெட்டில் இப்போ ஓல்டு மெம்பர்ஸ் அது 2025 ஜாயின் பண்ணவங்களும் சரி, 22 23 ஒர்க் பண்ணவங்களும் சரி, எல்லாருமே அவங்களாம் ஓல்டு மெம்பர்ஸ், ரைட்? அவங்களாம் அப்ளியேட் வாலெட்டில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்கோம். அந்த பேலன்ஸை இப்போ வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். அது நம்ம ஜூன் 22க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ நம்மளே நினச்சாலுமே அதை பண்ண முடியாது. ஏன்னா அங்கங்கே செதறிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறத ப்ராப்பராக போய் சேர மாட்டேங்குது. அது டெலிகிராமில் கொடுத்தா மட்டும்தான் ப்ராப்பராக போகும். அது உங்களுக்கே தெரியும், ரைட்? ஸோ இந்த டெலிகிராம் இஷ்யூ முடிஞ்சது தான் நம்ம அதை எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும். நம்ம ஜூன் 22 டெலிகிராம் ப்ராப்பராக ஒர்க் ஆனவுடனே இமீடியட்டாக அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதை நம்ம ஜீரோ பண்ணிட்டு தான் பெண்டிங்க்கு மூவ் பண்ணிவிட்டு அப்ளியேட் வாலெட்டை ஃபுல்லாக ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மே மந்த் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ மே மந்த் ஒர்க் பண்ணது, இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணது ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட்டை வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்து அதை 10 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 by 1 இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ஓல்டு மெம்பர் சேல்ஸ் டீமோடைய பேமெண்ட் போயிட்டுருக்கு. ஓல்டு வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் இப்போதைக்கு சேல்ஸ் டீம் போயிட்டுருக்கு. ரீஃபண்டபிள் பேமெண்ட் போயிட்டுருக்கு. கூப்பன் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கூப்பன் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு ஏன் சொல்கிறோன்னா, அதை நம்ம அதிகமாக போட ஆரம்பிக்கல. ஏன்னா இப்போ ரீஃபண்டபிளும் கூப்பன் பேமெண்ட்டு ஓல்டு வித்ட்ராவல் எல்லாமே டிவைட் பண்ணி பே அவுட் போடலை. எல்லாருக்குமே ஃபுல் பேமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. எல்லா பேமெண்ட்டுமே ஃபுல் பேமெண்ட் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, கூப்பன் பேமெண்ட்னா 13,000 ஃபுல்லாக தான் போகும். ரீஃபண்டபிள்னா 5,000 சம்திங் அந்த டிடக்ஷன் போக அது ஃபுல்லாக தான் போகும். ஸோ இப்படி ஃபுல் பேமெண்ட்டாக தான் கிரெடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்குறது வேறு. ஸோ பல்காக ஒரே நாளில் மினிமம் ஒரு 2,000 3,000 5,000 மெம்பர்ஸ் போடுற அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. அப்படி போட்டோம்னா தான் நம்ம ஜூலை மந்த்து நினச்ச மாதிரி முடிக்க முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு முடிச்சிடலாம், ரைட்? பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ண முடியல சார், என்ன சார் பண்ணலாம்? பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணால் தான் என்னுடைய அடுத்த பேமெண்ட்ஸாக வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணணும். பத்திரமா வச்சு வைங்க. ஜூன் 22க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலிகிராமில் ஆஸ் யூஷுவல் கமாண்டர்ஸ்க்கு ப்ரைவேட் மெசேஜஸ் மூலயமா ஷேர் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியலையேன்னு எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ ரெகுலராக இங்கே வரக்கூடிய அப்டேட்ஸை, யூடியூப் சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ், வெல்கம் பேஜ், மெயினாக வெல்கம் பேஜ் லாகின் பண்ணது வெல்கம் பேஜில் வீடியோ லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் மற்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஜூன் 22க்கு அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நோட்டீஸ் போர்டில் போடும்போது தான், அங்கே டெலிகிராம் நோட்டீஸ் போர்டு சேனலில் போடும்போது தான் ப்ராப்பராக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்கே ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்க்குற இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுலாம் அது கரெக்டாக போய் சேராது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பெருசாக எந்த ஒரு ஸ்டெப்ஸும் நம்ம இப்போ மூவ் பண்ணலை. சின்ன சின்ன டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது, சின்ன சின்ன அப்டேஷன்ஸ் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். அது ஏதாவது இருந்ததுன்னா நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.